தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொண்டர் பேசுகிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ. இந்த காணொலியை எல்லோரும் கேளுங்க. இது எத்தனை பேர் நான் சரியாக பேசியிருக்கேன், எத்தனை பேர் இது நான் சமநிலையாக பேசியிருக்கேன், எத்தனை பேர் ஒரு சார பேசியிருக்கேங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது நான் போடுற முதல் வீடியோ. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நான் அரசியலில் பயணிச்சிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டதில்லை. இதான் நான் போடுற முதல் வீடியோ. அந்த அளவுக்கு இப்போ அரசியல் சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும், விஜய் அவர்கள் தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வந்திருக்கார் 108 இடங்களில். அதுபோக திமுக 73 இடங்கள்லையும், அதிமுக 47 இடங்கள்லையும் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போது தாவேகா தலைவர் விஜய் பதவி ஏற்கிறதுல பெரிய சிக்கலாகிட்டு இருக்குது. இது எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் உலகம் முழுதும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு, அந்தந்த நிமிஷத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இது நான் தமிழர் கட்சியில் சேர்ந்தவன் தான். எனக்கு விஜய் ஒரு நடிகனாவோ இல்லை ஒரு அரசியல்வாதியாவோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். நான் அதே மாதிரி எனக்கு இந்த திமுக அதிமுக எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் முற்றிலுமே நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் வழியில் நான் எப்போவுமே நாம் தமிழர் கட்சிக்காக மட்டும்தான் வாக்களிப்பதும், அவர்களோட வீடியோ அவங்க பேசினதை மட்டும் கேட்டு பழக்கப்பட்டவன் நான். ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோ போடுற கண்டிஷனுக்கு நானும் இப்போ ஆளாகிட்டேன். ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு. ஒருத்தர் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியல, ஒருத்தர் தோற்றதுனால எதிர்க்கட்சி ஆக முடியல, ஒருத்தர் ஜெயிச்சும் எதிர்க்கட்சி ஆக முடியலன்னு பல விமர்சனங்கள் காணொலிகளில் வந்துகிட்டே இருக்குது. எல்லாரும் அவங்க மனசில் என்னென்னப்படுதோ அத்தனையும் போட்டுட்ருக்குறாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இப்போ திமுக தீய சக்தின்னு சொன்ன விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ அவர் டீசெண்டாக ஒதுங்கிட்டார். எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, அந்த தீய சக்தி சொல்லிட்டார். அதனால் உங்களுக்கு அவரால் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நீங்கள் பெரும்பான்மையை மட்டும் நிரூபிச்சிங்கன்னா போதும். எங்கள் தமிழினத்தின் துரோகி அந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது பாருங்கள், தமிழகத்தின் துரோகி கட்சி. அது என் இனத்தின் துரோகி, அவன் எதிரி. அதற்கு வாக்களித்த அத்தனை பேருமே எங்களுக்கு எதிரி தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. இதில் என்ன பிரச்சனைனா, இவங்கள கூட சேர்த்துருக்காரு. அது ஒன்று. சரி, அரசியலில் எது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அது நம்ம யார் எதுவும் குறை சொல்ல முடியாது யாரையுமே. எனக்கு என்ன வருத்தம்னா, யாராவது ஒருத்தர் சிஎம் ஆகணும். இதில் திமுகவோ அதிமுகவோ முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு 0% தான், 0 தான். ஆனால் விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இதில் திமுக ஒதுங்கிருச்சு. இப்போ எடப்பாடியார்கிட்ட 47 பேர் இருக்கிறாங்க. நீங்களாவது ஒரு அரசியல் முன்னோடி, ஒரு அரசியல் மூத்த தலைவர். நீங்களாம் உங்களுக்கு அரசியல் அம்மா காலத்திலேருந்தே நீங்கள்லாம் எத்தனை வருஷமாக பயணிச்சுட்டே வந்துட்டுருக்குறீங்க அரசியலில். நல்லது எது கெட்டது எதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு 108 தொகுதியில் ஜெயிச்சு வந்த ஒருத்தங்கிட்ட நம்ம போய் ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுப்போங்கிற ஒரு துளி எண்ணம் கூட உங்களுக்கெல்லாம் வரவே இல்லையே. இப்போ நீங்கள் 47 பேரை கொண்டு போயிட்டு பாண்டிச்சேரியில் உட்கார வச்சுட்ருக்கீங்க. இப்போ பொழுது இருட்டாகுது, விடியுது. என்ன செய்ய போகிறீங்க? 47 பேரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தர்றதா ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. எதிர்க்கட்சியாக கூட நீங்கள் உட்கார முடியாது. ஏன் நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது? எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை தமிழ்நாட்டில். இது எத்தனை நாளைக்கு இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கோம். நான் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவன் தான். ஆனால் இருந்தாலும் நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அப்போ எனக்கும் ஒரு முதலமைச்சருங்கிறது யாருங்கிறது தெரியணும் இல்லை, வேணும் இல்லை. நீங்கள் ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது? விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. 47 பேரும் போங்க, சட்டசபைக்குள்ளே போங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணிட்டா நாங்கள் உங்கள் கூட இருப்போம். மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு வகையான திட்டத்தையும் போட்டாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் சொல்லி ஒரு கண்டிஷன்லாம் போடுங்க. அரசியலில் உங்களுக்கு தெரியாத நாங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தா உங்களுக்குலாம் தெரியணும். தயவு செஞ்சு நீங்கள் போங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, ஒரு சிஎம்மை உருவாக்குங்க தமிழ்நாட்டில். அவருக்கும் மக்கள் நம்பி தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவரும் என்ன செய்வாருங்கிறத பார்ப்போமே. நாங்கள் அதை தானே எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டாமல் 47 பேரை கூப்பிட்டு போயிட்டு பாண்டிச்சேரியில் கொண்டு போய் ரூம் போட்டு தங்க வச்சுட்டா மட்டும் தமிழ்நாட்டோட பிரச்சனையெல்லாம் தீந்துட போகுதா? எங்கேயோ உட்காந்து யாரோ ஒருத்தர் உங்களை ஆர்டர் போட்டு உங்களை அடிமையாக்கி உட்காந்துட்டு அவர் ஒருத்தர் பேச்சை கேட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களை நம்பி லட்சம் பேர் கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான் மக்கள். அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி ஐடியாவே இல்லையாட்டிருக்கு.
ஏன்னா நீங்கள் மக்களுக்கான அரசியல் நடத்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்நேரம் நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆட்சி நாற்காலியில் யாரையாவது உட்கார வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் மட்டும்தான் ஆட்சி நடத்துகிறீங்கிறது எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. மக்கள் அன்னாடு பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வர்ற இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லேயும் சரி, 29 பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் சரி, சத்தியமாக சொல்கிறோம், உங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட மக்கள் போட மாட்டாங்க. இதை மக்கள் கவனிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கோ திமுகவுக்கும் கூட போட்டுருவான். அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழுகாது. இது ரொம்ப பாதிக்கும் உங்களை. நீங்கள் எடுக்கிற இந்த தவறான முடிவு உங்களை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு அரசியலில் அடிமட்ட லெவலில் இருக்கிறவன், நான் அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சவன் நான். அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை தயவு செஞ்சு எல்லாரும் பகிருங்க. இது எடப்பாடிக்கு அவர் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காணொளி போய் சேர்கிற அளவுக்கு எல்லாரும் தங்களுடைய முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. யாரோ ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு சிஎம்மாக வரட்டும், விஜயே வரட்டும். அவர் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்களை செய்கிறாரு, இந்த நாட்டை எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறாரு, மக்களை எப்படி சந்தோஷமாக வாழ வைக்கிறாருங்கிறத நம்மளும் பார்த்துக்கலாம். அப்படி ஆட்சி அமைச்சு அவர் பண்ணுற அரசியல் சரியில்லை அப்படின்னா மூத்த ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் கூட இருந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா அரசியல் அனுபவம் உள்ள நீங்கள், அரசியல் அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குறதுல வந்து பெரிய தப்பாக ஒன்றும் படலை. இதுதான் என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கோடி பேரோட கருத்தாகவும் இது இருக்கத்தான் செய்யுது. என் நண்பர்கள் வட்டாரத்தில் பேசும்போது இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு வழிவகை தான் எல்லாருமா சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது தமிழ்நாட்டில். இதை எடப்பாடி செய்யணுங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குதும். அதனால் ஐயா கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது, விஜய் நல்லவரோ கெட்டவரோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. நீங்கள் 47 பேரும் போங்க, அவருக்கு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை தெரிவித்து அவரை சட்டசபைக்குள்ளே போக அனுமதிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. கூடவே சொல்ல வேண்டாம், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் அரசியலில் ஊறி தெளித்தவர்கள். அதனால் அவங்கள பற்றி ஒரு சிவி சண்முகண்ணன் இவங்கெல்லாம் நம்ம வந்து பெருசாக யாரையும் வந்து நம்ம இங்கே புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும், இவங்கெல்லாம் அரசியலில் ரொம்ப கரை தேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ அவங்களும் பார்க்கட்டும். எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக எடுத்து கூடிய விரைவில் இன்று இரவோ இல்லை நாளை இரவுக்குள்ளோ வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைவதற்கான ஒரு உறுதுணையாக நீங்கள் இருந்ததாக இருக்கட்டும். இந்த வரலாற்றில் இந்த வருஷம் கூட்டணி ஆட்சிங்கிறது தான் உறுதியாக இருக்குது. அதனால் நீங்களே போய் செஞ்சு அதை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கோடிக்கணக்கான மக்களோட விருப்பமாக இருக்குது. இதை நீங்கள் செய்வீர்கள் அப்படிங்கிறத ஒரு 100% நாங்கள் வந்து நம்புகிறோம். எங்கள் மனசுலையும் நாங்களும் தோற்றுட்டோங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. நாங்கள் தோற்றாலும் அது எங்களோட தான். இதற்காக நாங்கள் துவண்டு போவதில்லை. அடுத்தவர்களையாவது அந்த கஷ்டத்துலேயும் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதையும் நாங்கள் நினைக்கணும். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். உங்கள் 47 எம்எல்ஏக்களையும் அழைத்து கொண்டு விஜய்க்கு ஆதரவாக நின்று அவரை ஆட்சி அமைக்க செய்யுங்கள். உங்களுக்கு அங்கே என்ன தேவையோ அதை அவரிடம் உரிமையாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஒன்றும் தவறில்லை. வயது ஏற்றத்தாழ்வு எதையும் பார்க்காதீர்கள். தயவு செய்து பார்க்காதீர்கள், இந்த நேரத்தில் பார்க்காதீர்கள். ஏனால் மீண்டும் தமிழகத்தில் ஒரு அமளி ஏற்படும். மறுபடியும் எலெக்ஷன் வரும், இல்லை ஆட்சியை கலப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அரசியலில் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் மக்கள் வந்து உங்களை எதிர்பார்க்கிறது இது மக்களுக்கான அரசியல் நீங்கள் செய்வீர்களே என்றால் தயவு செய்து விஜயுடன் ஆதரவு தெரிவித்து அவருடன் கூட்டணி சேருங்கள். இல்லை நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் மட்டும்தான் எங்கள் அரசியல், மக்களுக்கான அரசியல் இது இல்லை என்று நீங்கள் தீர்மானித்தால் தயவு செய்து நீங்கள் யாருடனும் கூட்டணி போட வேண்டாம். இப்படியே கடைசி வரை அரசியல் அனாதையாகவே இருந்து உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று என்னுடைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.